2020 நவம்பர் 26ஆம் நாள் இந்திய நாடே ஸ்தம்பிக்கப் போகின்றது. அன்றைய தினம் இந்திய உழைப்பாளி மக்கள், இந்திய விவசாய மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் மத்திய மோடி அரசினுடைய தவறான மக்கள் விரோத, பொருளாதார விரோத கொள்கைகளினால், தொழிலாளர் விரோத கொள்கைகளினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அன்றைய தினம் தெருவிற்கு வந்து ஒருமித்த குரலோடு, மோடி அரசே, உன்னுடைய மக்கள் விரோத கொள்கைகளை, தொழிலாளர் விரோத கொள்கைகளை மாற்றிக்கொள் என்கின்ற கோஷத்தோடு ஒரு மிகப்பெரிய போராட்ட இயக்கத்தை நடத்த உள்ளார்கள். பல்வேறு போராட்டங்கள் மோடி அரசினுடைய, பிஜேபி அரசினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக நாடெங்கிலும் நடைபெற்று வருகின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு, அந்த அரசு செயல்பட வேண்டிய, அந்த அரசு மக்களுடைய கொள்கைகளை விவாதிக்க வேண்டிய இந்திய நாடாளுமன்றம் என்கின்ற அந்த அமைப்பு அதனுடைய முதலாக பாரத பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பேற்ற போது அதனுடைய படிக்கட்டுகளை தொட்டு கும்பிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தன்னுடைய பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக, நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிராக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த நாடு பார்க்கின்றது. பொருளாதாரம் இன்றைக்கு அகல பாதாளத்தில் சென்றுவிட்டது. பொருளாதார பின்தங்கலில் நம்மை விட ஏழ்மையாக இருக்கக்கூடிய நாடுகளை விட நாம் கீழே வந்திருக்கின்றோம் என்பது நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். உலகத்திலேயே பசியால் தவிக்கக்கூடிய நாடுகள் என்கின்ற பட்டியலில் பசுமை புரட்சியை கண்ட நம்முடைய தாய்நாடு இந்தியா பங்களாதேஷிற்கு கீழ், ஸ்ரீலங்காவிற்கு கீழ் சென்றிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையையும் பார்க்கின்றோம். குறிப்பாக 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று திடீரென்று ஒரு நாள் தொலைக்காட்சியில் பிரதமர் அவர்கள் வந்து, அதன் விளைவாக இந்த நாட்டில் புழங்குகின்ற கருப்பு பணம் அத்தனையும் வெளியே வந்துவிடும், இந்திய நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்றெல்லாம் நடத்திய பிரச்சாரங்கள் எவ்வளவு பொய்யான பிரச்சாரங்கள் என்பது இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்ததன் விளைவாக அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட தொழில் வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, அதிலிருந்து நாடு இன்னமும் மீளவில்லை என்பது உண்மை. அதேபோன்று எந்தவிதமான திட்டமிடலும் இல்லாமல், மாநில அரசுகளை கலந்து பேசி அவர்கள் சொன்ன ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அறிமுகப்படுத்திய ஜிஎஸ்டி வரி திட்டம், அதன் விளைவாகவும் இன்றைக்கு பொருளாதாரம் மிகவும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் உச்சகட்டமாக எந்தவிதமான திட்டமிடலும் இல்லாமல் மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடைபெற்றது. 23 நாட்கள் நான் கதவடைப்பு செய்கின்றேன், ஊரடங்கு அமுல்படுத்துகின்றேன். 23 நாட்களுக்குள் மிகப்பெரிய கொடுமையான கோவிட்-19 கிருமியை இந்தியாவை விட்டு துரத்துவேன் அப்படின்னு தொலைக்காட்சியில் பிரதமர் அவர்கள் அறிவித்தார்கள்.
அதன் விளைவு இன்றைக்கு 3 கோடிக்கும் மேற்பட்ட உழைப்பாளி மக்கள் வேலை இழந்து நடுத்தருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. அவை எப்பொழுதாவது திறக்கப்படுமா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய புலம் பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள், ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு வயிற்றுப்பிழப்பிற்காக தொழில் செய்வதற்காக சென்ற தொழிலாளர்கள், அவர்கள் இந்த கதவடைப்பின் காரணமாக, ஊரடங்கின் காரணமாக, கோவிட்-19 கிருமியினுடைய தீவிரத்தன்மையின் காரணமாக தங்கள் குடும்பத்தாரோடு போய் சொந்த ஊருக்கு சேர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்த போது, அவர்களை அவரவர்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான எந்தவிதமான ஏற்பாடுகளும் செய்யாமல் அவர்கள் கால்நடையாக முதியோர்கள், கைக்குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் என்று பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அவர்களை நடக்க வைத்து துன்புற வைத்தது. ரயில் தண்டவாளங்களில் படுத்து தூங்கிய போது ரயில் அவர்கள் மீது ஏறி உயிரை மாய்த்தது என்று இந்த நாடு பல அவலமான காட்சிகளை இந்த கோவிட்-19 காலகட்டத்திலே சந்தித்தது. ஆனால் கோவிட்-19 தாக்குதல் குறையவில்லை. நேற்றைய தினம் கூட தில்லியில் மட்டுமே, தில்லி தலைநகரில் மட்டுமே 5500க்கும் மேற்பட்ட மக்கள் கோவிட்-19 பாசிட்டிவ் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக நாடு இன்றைக்கு எல்லா விதத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு, நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாயம் நம் நாட்டினுடைய பரம்பரை தொழில், நமக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய தொழில். அந்த விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவர்கள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதாய விலை கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை. வெள்ளம் வந்தாலும் பாதிப்பு, வறட்சி வந்தாலும் பாதிப்பு, பூச்சி கிருமிகளினால் பாதிப்பு, வெட்டுக்கிளிகளால் பாதிப்பு என்று ஒரு விவசாயி அவன் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் மூலதனமாக போட்டு ஒரு விதையை விதைத்து அதை அறுவடை செய்து அதற்கு பல மாதங்கள் காத்திருந்து அந்த பயிரை பாதுகாத்து அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கு எரு போட்டு பூச்சிகளிடமிருந்து அதை பாதுகாத்து அவன் அறுவடை செய்து அதை சந்தைக்கு கொண்டு வந்து விற்கின்ற போது எவ்வளவு அவன் செலவு செய்தானோ அந்த தொகை கூட கிடைக்காத அளவிற்கு பல காலகட்டங்களில் விவசாயிகள் வெறுப்படைந்து அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை தெருக்களிலே கொட்டிவிட்டு செல்லக்கூடிய அவல நிலைமைகள் இந்த நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவர்களை பாதுகாக்க வேண்டிய அரசு, அவர்களுக்கு சாதகமான சட்டங்களை உருவாக்க வேண்டிய அரசு, அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சப்போர்ட்டிங் பிரைஸ், மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் என்கின்ற அந்த குறைந்தபட்ச ஆதாய விலையை கொடுப்பதற்கான சட்ட ரீதியான பாதுகாப்புகள் அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு பதிலாக நாடாளுமன்றத்திலே எந்த விதமான விவாதமும் நடத்தாமல் எதிர்க்கட்சிகள் கொடுத்த ஆலோசனைகள், திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னிச்சையாக வேளாண்மை சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு தெருவிலே இறங்கி நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடெங்கிலும், வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் இன்னும் உச்சகட்டமாக அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. பிஜேபி ஆரம்பித்த நாளிலிருந்து அதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அகாலிதளம் கட்சி, அதனுடைய அமைச்சர், ஒரு சகோதரி, ஒரு பெண் அமைச்சர் அவர்கள் மத்திய அரசினுடைய இந்த வேளாண்மை திட்டத்தை, அந்த சட்டத்தை கடுமையாக நாடாளுமன்றத்திலே அமைச்சராக இருந்தபோதே விமர்சித்து
தன் ராஜினாமா கடிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு வந்திருக்கிறார். தன்னோடு 40 ஆண்டுகள் இருந்த அந்த சிரோமணி அகாலிதள் கட்சி அந்த என்டிஏ என்கின்ற கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர்களும் இப்பொழுது தனியாக களத்தில் நின்று போராடி கொண்டு வருகிறார்கள். அதே போன்று தொழிலாளர் நல சட்டங்கள். இந்த ஆண்டு ஏஐடியூசி தன்னுடைய இந்தியாவின் தாய் தொழிற்சங்கம், இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம், வெள்ளைக்காரன் காலத்திலேயே முழு சுதந்திரம் வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய தொழிற்சங்கம் 100 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. நாடெங்கிலும் உழைப்பாளி மக்கள் ஏஐடியூசியினுடைய 100வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் இந்த 100 ஆண்டுகள் வென்றெடுத்த உரிமைகள் ஏஐடியூசியினுடைய தலைமையில், அதன் பிறகு நாடு சுதந்திரம் அடைந்துவிட்ட பிறகு ஜனநாயக நாட்டில் பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் தோன்றி தனித்தனியாகவும் கூட்டாகவும் பல இயக்கங்கள் நடத்தி வென்றெடுத்த உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படுகின்றன. 1920ஆம் ஆண்டு ஏஐடியூசி துவங்கப்பட்ட பிறகு 1926ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வேறு வழி இல்லாமல் இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் என்கின்ற இந்திய தொழிற்சங்க சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அதுவரையில் தொழிற்சங்கம் அமைப்பது கிரிமினல் குற்றம், தொழிலாளர்களை திரட்டினால் மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லி அவர்கள் மீது வழக்குகள் தாக்கப்பட்டு சிறையில் அடைத்ததெல்லாம் நாம் சென்னையிலேயே பார்த்தோம். மெட்ராஸ் லேபர் யூனியன் என்கின்ற அந்த நாளில் சென்னையிலே இருந்த பின்னி மில்ஸ் என்கின்ற பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ், அந்த தொழிலாளர்களையும் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்களையும் திரட்டி மரியாதைக்குரிய தெரிவிக்க அவர்கள், சக்கரை செட்டியார் போன்றவர்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சென்னை தொழிலாளர் சங்கம் என்கின்ற மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918ஆம் ஆண்டுகளிலே துவங்கி அதை நடத்துகின்ற போது அவர்கள் மீது கிரிமினல் குற்றங்கள் சுமத்தப்பட்டு அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வெள்ளைக்கார நீதிபதி 60,000 ரூபாய் தண்டனை என்று அறிவித்த போது சக்கரை செட்டியார் அவர்கள், நான் உடுத்திருக்கின்ற வேட்டியும் சட்டையும் தவிர என்னிடம் இல்லை, அதை அவிழ்த்து வைத்துவிட்டு கோவணம் கட்டிக்கொண்டு தொழிலாளர்களை நான் திரட்டி போராடுவேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்ட வீரர்கள் பிறந்த மண் இந்த மண். அப்படிப்பட்ட ஒரு போராட்ட வேள்வியிலே துவங்கிய ஏஐடியூசி அதனுடைய 100 ஆண்டு கால வரலாற்றிலே வென்றெடுத்த தொழிற்சங்க உரிமைகள், சட்டங்கள் ஏராளம். தொழிற்சங்க சட்டத்தை 1926இல் பெற்றோம். அதனைத் தொடர்ந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், ஊதியம் எப்படி கொடுப்பது என்பது சம்பந்தமான சட்டங்கள், மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதியம் எப்படி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற சட்டம், அதன் பிறகு நாடு சுதந்திரம் அடைந்து விட்ட பிறகு வந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947. சட்ட அமைச்சராக அன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஏற்பட்ட இடைக்கால அரசியலே சட்ட அமைச்சராக இருந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக உருவாக்கப்பட்ட தொழில் தகராறு சட்டம். அதிலே தொழிலாளர்களுக்கான உரிமைகள், அதில் அவர்களுக்கு வேலைநிறுத்தம் செய்வதற்கான உரிமைகள், போராடுவதற்கான உரிமைகள், நிர்வாகத்தோடு உட்கார்ந்து சரிசமமாக பேசுவதற்கான உரிமைகள், நிர்வாகத்தை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய அந்த உரிமைகள், இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது 1947 இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948, தொழிற்சாலை சட்டம் 1948. 8 மணி நேர வேலை என்பது சட்ட ரீதியாக உறுதியாக்கப்பட்ட சட்டம். அதற்கு முன்னால் 14 மணி நேரம் 16 மணி நேரம் என்று உழைக்கும் மக்களை சுரண்டிய காலகட்டத்திலிருந்து 8 மணி நேர வேலை, 8 மணி நேரத்திற்கு மேல் உழைப்பை சுரண்டினால், ஒரு வாரம் 48 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்தால் அவர்களுக்கு ஊதியத்தை இரட்டிப்பாக ஓவர் டைம் ஊதியமாக வழங்க வேண்டும் என்கின்ற சட்டப்படியான பாதுகாப்பு. ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், சுகாதார நடவடிக்கைகள், நல்ல குடி தண்ணீர், இப்படி ஒரு தொழிற்சாலை எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான ஏராளமான சட்ட ஷரத்துக்களை உள்ளடக்கிய ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. அதன் பிறகு போனஸ் சட்டங்கள், 12 மாதம் வேலை செய்தால் குறைந்தபட்சம் 1 மாத ஊதியம், 13வது மாதத்திலே 1 மாத ஊதியம் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்கின்ற போனஸ் சட்டம். ஒர்க்மன் காம்பன்சேஷன் ஆக்ட், ஒரு தொழிற்சாலையிலே ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்து ஏற்பட்ட மனிதனை கொண்டு போய் காப்பாற்றுவதற்கு பதிலாக
அந்த முதலாளியினுடைய இயந்திரத்திற்கு ஏதாவது பழுது ஏற்பட்டு விட்டதா என்று இயந்திரத்தை பற்றி கவலைப்பட்டு மனிதனை பற்றி கவலைப்படாத காலகட்டத்தில் தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமை ஒர்க்மன் காம்பன்சேஷன் ஆக்ட். இப்படி இந்த நாட்டில் வென்றெடுத்த ஏராளமான தொழிற்சங்க உரிமைகள், தொழிற்சங்க சட்டங்களை எல்லாம் இந்திய நாட்டு பெருமுதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து இந்த அரசு அவர்களுக்கு பாத சேவை செய்வதற்காக உழைக்கும் மக்களை இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அடிமைகளாக மாற்றக்கூடிய இந்த வென்றெடுத்த சட்டங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு அவற்றையெல்லாம் லேபர் கோடு ஆக்ட் என்று இருந்ததை, சட்டம் என்று இருந்ததை மாற்றி அவற்றையெல்லாம் இணைக்கிறேன் என்கின்ற பெயரில் லேபர் கோடுகளாக வேஜ் கோடு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு, ஆக்குபேஷன் அண்ட் சேஃப்டி கோடு என்றெல்லாம் இவற்றை இணைத்து ஒரு 4 புதிய சட்டங்களை நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் இல்லாத போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு காந்தி சிலைக்கு முன்னால் அங்கே உண்ணாவிரதம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு 100 ஆண்டுகள் போராடி பெற்ற உரிமைகளை 40 செகண்டுகளில் 4 சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இன்றைக்கு இந்த நாட்டிலே அமலாகப் போகின்றன. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அவல நிலை! ஒரு ஜனநாயக நாட்டில், அதுவும் ILO என்கின்ற சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பில் நம்ம நாடு ஒரு அங்கம். ILO நிறைவேற்றியுள்ள சட்டங்களை எல்லாம் நம் நாடு ஒரு சில சட்டங்களை தவிர மற்றவற்றையெல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே கலெக்டிவ் பார்கெனிங் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம். கூட்டு பேரம், ட்ரைபாட்ரைட் நெகோசியேஷன்ஸ், அரசு, முதலாளிகள், தொழிலாளர்கள் 3 பேரும் உட்கார்ந்து தொழிலாளர்களுடைய நலன் சம்பந்தமாக, உற்பத்தி சம்பந்தமாக பேச வேண்டும். பேசி ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும். இந்த சட்டங்களை எல்லாம் ILO சர்வதேச அளவிலே உருவாக்கிய இந்த சட்டங்களை எல்லாம் நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு தொழிற்சங்கங்களோடு எந்த ஆலோசனையும் செய்யாமல் அவர்கள் கொடுத்த ஆலோசனைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உழைக்கும் மக்களுக்கு எதிரான இந்த சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பொதுத்துறை தொழிற்சாலைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இந்த நாட்டின் கோவில்கள் என்று சொன்ன பண்டிட் நேரு அவர்கள் நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்த நாட்டினுடைய செல்வங்கள், இந்த நாட்டினுடைய கனிவளம் எல்லாவற்றையுமே கொள்ளையடித்துக் கொண்டு வெள்ளைக்காரன் சென்று விட்டான். நெருக்கடியாக நிற்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டை உலக அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியில், விஞ்ஞான வளர்ச்சியில், தொழில் வளர்ச்சியில் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கோடு நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள். வங்கி என்றாலே அது பெரிய முதலாளிகளுக்கு. வங்கிக்குள் கால் வைக்க கூட ஒரு சாதாரண குடிமகனுக்கு உரிமை இல்லாதிருந்த வங்கிகள் அனைத்தும் தனியாரிடம் இருந்ததை அது தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்று AITC உள்பட, AIBA உள்பட உள்ள தொழிற்சங்கங்கள் போராடி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதை பொதுத்துறை நிறுவனமாக மாற்றி இன்றைக்கு வங்கி என்பது நாட்டு மக்களுடைய சொத்தாக மாறி இருக்கிறது. அந்த பொதுத்துறை வங்கிகள் அனைத்தையும் தனியாரிடம் தாரை வார்க்க வேண்டும். வங்கிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து மெர்ஜர் என்கின்ற பெயரில் முதலிலே மெர்ஜர் செய்வது, அதன் பிறகு அதை நலிவடைய செய்வது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெருமுதலாளிகளுக்கும், விஜய் மல்லையா போன்ற பெருமுதலாளிகளுக்கும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும், அனில் அம்பானி போன்றவர்களுக்கெல்லாம் அள்ளி வழங்கி அவர்கள் அவற்றை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டு போய் இந்த நாட்டை விட்டே தைரியமாக தப்பித்து போய் அந்நிய நாடுகளிலே 5 நட்சத்திர ஓட்டல்களிலே சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செலுத்த வேண்டிய கடனை திரும்பி பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக இந்த வங்கிகளை எல்லாம் தனியாரிடம் ஒப்படைக்கிறார்கள். இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் தனியாரிடம் இருந்ததை நேரு அவர்கள் அரசு துறையிலே கொண்டு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்கின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி மத்திய அரசு வெறும் 5 கோடி ரூபாய் மட்டும் மூலதனம் இட்டது. இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மூலதனம் உள்ள அந்த LIC நிறுவனத்தை, அதுல அரசாங்கத்தினுடைய பங்கு என்பது வெறும் 5 கோடி தான். ஆனால் அரசு இன்றைக்கு அதை உரிமையோடு நான் தனியாருக்கு அதனுடைய பங்குகளை விற்பேன் என்று வெட்கமில்லாமல் சொல்லுகிறது. மத்திய அரசு துறையிலே ரயில்வே மிகப்பெரிய துறை. அந்த ரயில்வே துறையிலே இருக்கக்கூடிய
இன்டகிரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூர், நம்முடைய சென்னையிலே இருக்கக்கூடிய ஐசிஎஃப் உட்பட உள்ள 8க்கும் மேற்பட்ட ரயில்வே உற்பத்தி நிறுவனங்களை இன்றைக்கு அரசின் கீழ், ரயில்வேயின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை எல்லாம் பொதுத்துறை நிறுவனமாக மாற்றுவது அப்படின்னு அரசு முடிவு பண்ணியாச்சு. சாதாரண மக்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் என்று சொல்லக்கூடிய ரயில்வே இன்றைக்கு 109க்கும் மேற்பட்ட ரூட்டுகளிலே தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 150 தனியார் ரயில்கள் அங்கே ஓடப்போகின்றன. சாதாரண மக்கள் அதில் யாத்திரை செய்ய முடியாது. 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும், பெண்களுக்கும், கர்ப்பிணி பெண்கள், கேன்சர் பேஷண்ட் போன்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் எதுவுமே இனிமே கிடைக்காது. ரயில் ஒட்டுமொத்தமாக தனியார் கைகளுக்கு போகப் போகின்றது. மிகவும் கேந்திரமான துறை பாதுகாப்புத்துறை. இராணுவத்திற்கு, முப்படைகளுக்கும் தேவையான கருவிகள், டாங்கிகள், அவர்களுடைய ஆடைகள் என 650க்கும் மேற்பட்ட தளவாடங்களை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய நாடு பாதுகாப்பு தளவாடங்களில் அந்நிய நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது, சுயசார்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக நேரு அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன், YB சகவான், ஜெகஜீவன் ராம் போன்ற தேசிய தலைவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் வரையிலும் இந்த நாட்டிலே பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளை உருவாக்குவதிலே முனைப்பு காட்டி 41 பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகள் இன்றைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களோடு 65,000 ஏக்கர் நிலத்தோடு இந்தியாவினுடைய பல பகுதிகளிலே செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மட்டுமே 6 தொழிற்சாலைகள். ஆனால் இந்த பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளை கூட தனியாரிடம் தாரை வார்க்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு இதை பொதுத்துறை நிறுவனமாக, கார்ப்பரேஷனாக மாற்றி இதனுடைய பங்குகளை தனியாருக்கு விற்கின்ற ஒரு முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. பாதுகாப்புத்துறை தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த 6 மாதங்களுக்கு மேல் நடத்தி வருகிறார்கள். மத்திய அரசு அவர்களை உதாசீனப்படுத்திவிட்ட நிலையில் காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கான நோட்டீஸ் கொடுத்து, அந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கான தயாரிப்புகளினுடைய உச்சகட்டத்திலே இருக்கின்ற போது தலைமை தொழிலாளர் நல அதிகாரியை தலையிட வைத்து சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இப்பொழுது சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசு அதனுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றது. இப்படி எந்த துறையையுமே விட்டு வைக்கவில்லை. இனிமேல் அரசு துறை உட்பட எந்த துறைகளிலும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு என்பது இல்லை. காரணம், புதிய லேபர் கோடிலே அவர்கள் பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் நுழைத்து விட்டார்கள். 3 மாதத்திற்கு, 6 மாதத்திற்கு, 1 வருடத்திற்கு, 2 வருடத்திற்கு என்று ஒப்பந்த அடிப்படையிலே தொழிலாளர்களை நியமனம் செய்வார்கள். அவர்களுக்கு அடிப்படை ஊதியம் டிஏவை தவிர வேற எந்த சலுகையும் கிடைக்காது. பர்மனன்சி இல்லை, சோசியல் செக்யூரிட்டி இல்லை. அரசு துறையிலும் வரும். மிகப்பெரிய உரிமையான ரிசர்வேஷன், சமூக நீதி, இடஒதுக்கீடு இனிமேல் வெறும் கனவாக மாறிவிடும். காரணம், தனியார் துறையிலே இடஒதுக்கீடு இல்லை. இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய அரசு துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் கையில் போய்விட்டால் இடஒதுக்கீடு என்பதும் காணாமல் போய்விடும். ஏறுகின்ற விலைவாசியை ஈடுகட்டுவதற்காக அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய டியர்னஸ் அலவன்ஸ், அகவிலைப்படி, அதை 18 மாதங்களுக்கு மோடி அரசு நிறுத்திவிட்டது. பென்ஷன்தாரர் உள்பட யாருக்கும் 18 மாதங்களுக்கு டிஏ கிடைக்காது. Pension is not a bounty, pension is not a gift, pension is not an ex gratia, pension is a right of the government employee அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் உட்கார்ந்து வழங்கிய தீர்ப்பு, ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களுடைய தலைமையில். ஆனால் இன்றைக்கு பென்ஷன் இல்லை. 2004ற்கு பிறகு அரசு பணியில் வந்தவர்களுக்கு பென்ஷன் பறிக்கப்பட்டாகிவிட்டது. பென்ஷனுக்காக அவர்கள் 10% கொடுக்க வேண்டும், அரசு 14% கொடுக்க வேண்டும். இவ்வளவையும் கொடுத்துவிட்ட பிறகு 30 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு என்ன பென்ஷன் கிடைக்கிறது என்றால் 3000 ரூபாய், 4000 ரூபாய். இப்படி எந்த பகுதி மக்களுமே திருப்தியாக மகிழ்வான வாழ்வு இல்லை என்றாலும் கூட துன்பமில்லாத வாழ்வு அவர்களுக்கு அமைய வேண்டும். அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுடைய கடமைகள். ஆனால் அந்த திசை வழியில் சிந்திக்காமல் மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி, மதத்தின் பெயரால், பல மதங்கள் கொண்ட நாடு நம்முடைய நாடு. உலக மதங்கள் எல்லாமே சங்கமிக்கின்ற நாடு நம்முடைய நாடு.
ஆகவேதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோ சர்வதேச மதங்களுடைய நாடாளுமன்ற கூட்டத்திலே எழுந்து நின்று மற்றவர்கள் எல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கணவான்களே கணவாட்டிகளே என்று பேசிய அந்த மேடையிலே நின்று கொண்டு உலக மதங்களுடைய பிரதிநிதிகளை பார்த்து மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்ன சுவாமி விவேகானந்தர் பிறந்த மண் இந்த மண். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் என்று எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய இரத்தத்தினுடைய தியாகத்தில் பிறந்ததுதான் இந்த நாட்டினுடைய சுதந்திரம். இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில், இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியில், இந்த நாட்டினுடைய விவசாய வளர்ச்சியில் இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் பங்களித்திருக்கிறான். ஆனால் அந்த பங்களிப்பை அங்கீகரிக்காமல் அந்த மக்களை மத ரீதியாக பிரிப்பது, ராமர், முருகன் என்று கடவுள் பெயர்களை கூறி மக்கள் மத்தியிலே அரசியல் நடத்துவது, இது போன்ற ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்தியாவினுடைய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் ஏஐடியூசி, சிஐடியு, ஹெச்எம்எஸ், ஐஎன்டியூசி, எல்பிஎஃப், டியூசிசி உட்பட அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள், பல்வேறு அரசு ஊழியர்கள் உட்பட பொதுத்துறை ஊழியர்கள் உட்பட சம்மேளனங்கள், வங்கி ஊழியர்கள் சம்மேளனம், இன்சூரன்ஸ், பாதுகாப்புத்துறை, அரசு துறை ஊழியர்கள் என்று இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத மோடி அரசினுடைய தவறான கொள்கைகளுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றாக திரண்டு கோவிட்-19 காலகட்டத்திலும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். சோசியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடிக்க வேண்டியிருக்கின்றது. கூட்டங்கள் போட முடியாத அளவுக்கு 144 தடை சட்டம் இந்தியா மொத்தம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவற்றை மீறி நாட்டின் எல்லா பகுதிகளிலும் கிளர்ச்சிகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டு வருகின்றன. அதனுடைய உச்சகட்டமாகத்தான் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கு ஒரு நாடு தழுவிய வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் போராட்டங்கள் என்று நடக்க இருக்கின்றது. இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டியது அவசியம். இந்த போராட்டம் ஒரு ஆரம்பம். இந்த போராட்டத்திற்கு பிறகு பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இந்திய உழைப்பாளி மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எனது அருமை தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியாவின் தாய் தொழிற்சங்கமான ஏஐடியூசி அமைப்பின் சார்பாக இந்த நாட்டு உழைப்பாளி மக்களையும் தொழிற்சங்கங்களிலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் தோழமையோடு கேட்டுக்கொள்வேன். 26ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாபெரும் போராட்டத்தினை, வேலை நிறுத்தத்தை, ஆர்ப்பாட்டங்களை, மறியல் போராட்டங்களை வெற்றிகரமாக நீங்கள் நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு தோழமையோடு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.